அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 767. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பெண்டிங் நம்பராக 3 இருக்குது. 3 வந்து நம்மளுக்கு அந்த பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் வந்திருக்கணும். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா 767 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நாள் 228 அப்படின்றது ஏபி அந்த ஃபார்மெட்டில் ஏபியில் டபுள்ஸ்னால் ஏசியில் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 752 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 584, 226, 968 கொடுத்துருந்தேன். 68க்கு பதிலாக 67 அப்படின்றதுனா நம்மளுக்கு பிசியில் இதுலேருந்து வந்திருக்கும். சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள்ஸு ஏசியில் டபுள்ஸு அப்படிங்கும்போது இன்றைக்கி பிசியில் டபுள்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் அது பவர் நம்பரில் வருதா இல்லை நம்ம இதில் நார்மலான கெஸிங்கில் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு காமனாக பார்த்தா இந்த 767 அப்படிங்கும்போது 767க்கு வந்து நம்மளுக்கு எங்கே இந்த சார்ட் படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 557 அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. 557 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 767க்கு 139 அப்படிங்கிறது தான் காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ 557 139 சொல்லப்போனால் 2 நாள் டபுள்ஸ் அப்படின்னு வந்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே பவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 557 139 அப்படிங்கிறத இதை வந்து நம்ம பாக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது ஏ போர்டில். ஒரு வேளை வந்து 6க்கு வந்து 1, 7க்கு வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேளை 319 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்தாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 7க்கு வந்து 3, 6க்கு வந்து 1, 7க்கு 1, 9 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம இது படி பார்க்குறோம். ஸோ டேரெக்டாக அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் தான் வருது. சரி, இப்போ இது இல்லாமல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசி அப்படிங்கிறதுல இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 76க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 08 67 அப்படின்ட்டுருக்கு. அப்படிங்கும்போது 67 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நிறையாவே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 67க்கு 80, அதே மாதிரி 67க்கு 56, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 67க்கு 82, அதே மாதிரி 67க்கு பார்த்தா 58 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 67க்கு வந்து 71. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து மொத்தம் ஒரு 10-12 செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த 67 அப்படிங்கிறதுக்கு பேராக வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரிசை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாகவே அது வந்து ஒரு பிசி கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பிசியில் நம்ம தனியாகவே எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 67 சொல்லிட்டு நம்மளுக்கு வேறு எங்கேயுமே வந்து ஒரு பேராக வரல. 67க்கு என்ன வருது, 67க்கு என்ன வருது அப்படிங்கிற பிசியில் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ கடைசியாக இந்த சார்ட்டு படி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 424, 475, 228, 767. சரி, இப்போ ஏபி ஏசி அப்படின்னு டபுள்ஸ் வந்தால் மறுநாள் வந்து காமனாகவே நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் பவரில் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஸோ இந்த உதாரணத்துக்கு இந்த இடத்துல எடுக்க பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபி பிசி அப்படின்னு சொல்லிட்டு டபுள்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி அப்படிங்கும்போது மறுநாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பவர் நம்பர் 6க்கு 0, 1க்கு 2 ப்ளஸ் 6க்கு 8 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 611. ஸோ இந்த 716 தான் நம்மளுக்கு வந்து காரணியோட ரிசல்ட்டு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற 67 வந்து நம்மளுக்கு நேற்று வந்து பிசியில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 67 பிசியில் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு வேளை 67 பிசியில் வந்துச்சு. அதான் காரணியை பொறுத்த வரைக்கும் 1661 7117 அப்படிங்கிற பேட்டர்னில் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நேற்று ஏசியில் அப்படிங்கும்போது இன்றைக்கி பிசியில் டபுள்ஸ் வரலாம். சொல்ல போனால் அது எப்படி வரலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 67 வந்து அதுக்கு கீழே இருக்கிற அந்த 66 நம்ம டேரெக்டாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 1க்கு 7 அப்படின்ற பவர்னால் 2க்கு 8, 3க்கு 9, 4க்கு 0, 5க்கு 1, 6க்கு 2, 7க்கு 3. ஸோ சொல்ல போனால் நம்மளுக்கு 366ன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு வேளை சப்போஸ் இந்த பேட்டர்ன் படி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு 366 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலாம். சொல்லப்போனால் 366 வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 7க்கு வந்து 3, 6க்கு வந்து 1, 7க்கு வந்து 9, 319 அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய
அந்த 3Dலேருந்து இந்த பேட்டர்ன்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேளை நம்மளுக்கு இப்படி கூட வரலாம். 7க்கு வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 6, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7க்கும் 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3, 4, 5, 7, 8 இருக்குது. இதில் இன்னும் வராத நம்பர் பார்த்திங்கன்னா 6 வரணும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 to 7க்கு 2னா 6க்கு 1, ஓகேவா? அதே மாதிரி 4 to 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து 316 அப்படிங்கிறது வரலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு சொல்லப்போனால் டைரெக்டாக அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 4 செட் அப்படின்றதுல இதுலேருந்து நம்ம ஒரு கெஸிங்காக பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 391, 139, 366, 319, 316. இது வந்து நம்மளுக்கு டைரெக்டாக நம்ம வந்து கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகேங்களா? 391 உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்ல போனால் 7க்கு 3, 6க்கு வந்து 9, 1க்கு வந்து 7. அதே மாதிரி 7க்கு 1, 6க்கு 3, 7க்கு 9, 7க்கு வந்து 3, 6க்கு 6, 7க்கு வந்து 6, 7க்கு 3, 6க்கு 1, 7க்கு 9, 7க்கு 3, 6க்கு 1, 7க்கு 6. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுலேருந்து மொத்தம் வந்து ஒரு 4 செட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். இது வந்து நம்ம டைரெக்டாக பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிசியில் காமனாக இந்த இடத்துல பேராக வர்றதுலையே நம்மளுக்கு பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை 6 வரல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிசியில் வந்து 99 அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஸோ 99, அதே மாதிரி 61, 75, 11, 6க்கு வந்து அப்படியே 1 பவர் 11, 99, 61, 75, 11 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் வரலாம். சப்போஸ் 11 வரல அப்படின்றபோது 7க்கு வந்து 2 டைரெக்டாக பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது 11 அல்லது 12, 12 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கணிப்புகளில் இருக்குது அப்படிங்கிற பார்த்தா நம்மளுக்கு 3 காமனாகவே எல்லாத்துலேயுமே இருக்குது, 1 காமனாகவே எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 1. ஏ போர்டில் பெண்டிங் நம்பர் இன்றைக்காவது வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் 3 இன்றைக்கி வரணும். சப்போஸ் வந்து 3 வரலன்னா 1 வரணும். இது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்புகளில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று வந்து எடுத்து கொடுத்த கணிப்பு வந்து 6, ஆனால் வந்து நம்மளுக்கு 6 வந்து பி போர்டில் மாறி வந்துருச்சு. சி போர்டை மட்டும் தேவைப்படுற நண்பர்கள் வந்து நம்ம தான் நேற்று வீடியோவில் கொடுத்துருக்கேன், அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒன்லி ஃபார் சி போர்டு. மற்றபடி பிசி ஆல் போர்டு இந்த போர்டு வைஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் மிஷின் நம்பர்லேருந்து அப்படியே டைரெக்டாக வந்துடுது. மிஷின் நம்பரில் நம்ம அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சம்ருதி அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட்டாக சம்ருதி, இந்த 2 சம்ருதிக்கும் மிஷின் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணும்போது எப்படி அதில் வருதோ அது வந்து அப்படியே சி போர்டில் ஒரு சில நாட்கள் டைரெக்டாகவே வருது. அதனால் சி போர்டு மட்டும் அப்படிங்கும்போது அந்த எண்ணை பார்த்து அதுலேருந்து நீங்கள் கேட்கலாம். தகவல்கள் நான் சொல்கிறேன் என்னென்னு. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் தினசரி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய சப்போர்ட்டாக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.